பரிசுத்தாவியனர் பெருவிழா, பரிசுத்தாவியனர் அசைவாடுறாரு, பரிசுத்தாவியனர் எனக்கு தொட்டார், பரிசுத்தாவியனர் எனக்கு வேர்வை ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக வந்துருச்சு, பரிசுத்தாவியன் அந்த இடத்துல அப்படியே உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டாக உணர்ந்தாங்க, இதுதான் பரிசுத்தாவியானவர் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு கேட்குறாங்களா, இல்லை நீங்கள் கேட்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்வு தரும் வார்த்தையில் உங்கள் யாவரும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு ராங்கான ஒரு பர்செப்ஷன் இருக்குது பாருங்கள். என்னன்னு சொன்னால், அவர் பார்த்திங்கன்னா ஏதோ பரிசுத்த ஆவியானவர் ஏதோ புகை மாதிரி இருப்பார்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர். இல்லைன்னா நிறைய பேர் ஒரு தென்றல் மாதிரி காற்று மாதிரி இருப்பார்னு நினச்சிட்டாங்க. இல்லைன்னா அப்படியே ஏதாவது தண்ணி இது சிலு சிலுன்னு ஒரு மாய்ஸ்சர் வருது இல்லையா, அந்த மாதிரி தண்ணி மாதிரி இருப்பாருன்னு நினச்சிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னு சொன்னால் தேர்ட் பார்ட் இன் காட், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் எப்படி பிதா இருந்தாரோ அவர் மாம்சமாகி ஒரு வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி வரும்போது இயேசுவாக வெளிப்பட்டார். இயேசுவான தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக வெளிப்படுறார். இந்த 3 பேருமே ஒருத்தர் தான். அந்த மற்ற 2 பேருக்கு இருக்கிற அதே வல்லமை, அதே கிருபை எல்லாமே இந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருக்கும் பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 3 பேரில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரில் நிறைய பேர் இந்த 3வது இடத்துக்கு வந்தங்காட்டி இந்த பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட்டை லீஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிட்டாங்க. அவர் லீஸ்ட் கிடையாதுங்க, அவர் தான் பெஸ்ட்டு. அவர் தான் உங்களுக்கு எனக்கு பெஸ்ட்டு. ஏன்னு சொன்னால் பிதா சொல்லலை, குமாரன் சொல்லலை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களை திட்கற்றவர்களாக விடேன், நானே உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறேன், நானே உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன், நான் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்து தரேன், உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன், உங்களை நான் தேற்றுவேன், ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை விரும்புகிறாருங்க. காட் லவ்ஸ் அவர் கம்பெனி. என்ன விரும்புகிறார் கர்த்தர்? என்னோட பார்ட்னர்ஷிப்பை விரும்புகிறார், என்னோட கம்பெனி விரும்புகிறார், உங்கள் கம்பெனி விரும்புகிறார், உங்களோடு கூட நேரம் செலவிட விரும்புகிறார். பாருங்களேன், இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோராக இருக்கிறீங்க, நீங்கள் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஃப்ரீ டைமை உங்களோட ஒரு ஏதாவது போய் ஏதாவது ரிலாக்ஸேஷன் பண்ணலாம் போது உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவரோடு கூட நீங்கள் இருக்க விரும்புவீங்க. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவரோட ஃப்ரீ டைம் இல்லை, அவரோட ஹோல் டைமை என்னோடு கூட இருக்க விரும்புகிறாரு பாருங்க. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நோக்கி பார்ப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே, அன்பினாலே, ஆசீர்வாதத்தினாலே ஜெயத்தை கட்டளிடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.